இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் இவனை என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த மாதிரி எல்லாம் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு பதிலா யுவன் கிட்டயே போய் கேட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க யுவனை பிடிக்கணும்ல. நீங்க உங்க உண்மையான வேலையை விட்டுட்டு எங்களை கேள்வி கேக்குறீங்க. இங்க பாருங்க ராதா மேடம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் திட்டாதீங்க. எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க, என் பேச்ச கேளுங்க, போய் யுவனை பிடிங்க. ராதா மேடம், நான் என் அம்மாவை சுத்தமா மதிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட அம்மா தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணாங்க. என்ன துப்பாக்கியால டிஸ்கவுண்ட் சுட்டாங்க. என் அம்மா பேச்சை என்னால கேட்க முடியல, ஆனா உங்க பேச்சையாச்சும் கேட்கிறேன். இவனை கண்டுபிடிச்சிருவேன், அதுவும் உங்க வீட்லயே. எப்படி இருக்கும்? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் மோகன், நான் உங்க வீட்டை சோதனை போடணும். உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? மிஸ்டர் மோகன், நீங்க நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்க. ஐ மீன், நான் வாரண்ட் வாங்க வெளியே போனேன்னா நீங்க வீட்டுல இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையும் அழிச்சிட மாட்டீங்கல்ல? ஆனா அழிக்கிறதுக்கு இங்க எதுவும் இல்ல. அப்ப என்ன சோதனை போட விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க என்ன தேடணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்க. இந்த வீட்டுல என்ன கிடைச்சாலும் எல்லாமே எனக்கு வேணும். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க வாரண்டோட வந்திருக்கணும்ல. வாரண்ட் இருக்கா? இல்ல. ஒரு வேலை பண்றேன், நான் உங்களோட சீனியர் கிட்ட இதை பத்தி பேசுறேன். என்ன இவரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். கமிஷனர் கிட்ட கூட பேச வாய்ப்பு கொடுக்கிறேன், என் போன கூட கொடுக்கிறேன். பொறுமையின் பலம் இனிமையா இருக்குன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. சோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இனிமையான பழத்தை சாப்பிடுங்க. வீட்டை சோதனை போடுங்க, எல்லார் போனையும் கலெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்